Hi everyone. நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோல இருக்கிறோம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி TNAU ஒரு ஸ்டூடெண்ட் 12th முடிச்சிட்ட பிறகு அக்ரிகல்ச்சரல் செக்டார்ல போகணும். ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கோர்சஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பா இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இது 12th முடிச்சிட்டீங்க அப்படின்னா யூஜி கோர்சஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸினுடைய கம்ப்ளீட் ப்ரொசீஜர்ஸை நம்ம பார்க்க போறோம். என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, என்ன மாதிரி நமக்கு மார்க் எதிர்பார்க்கிறாங்க, வாட் ஆர் த பேசிக் டாக்குமெண்ட்ஸ், எலிஜிபிலிட்டிஸ் என்ன மாதிரி இருக்கு, எந்த டிபார்ட்மெண்ட் விச் மீன் 12th நீங்க என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி காலேஜஸ் இருக்கு, இது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்க இந்த வெப்சைட்டுக்குள்ள தான் போகணும். கிளியரா தெரியும், ரைட்? ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க முதல்ல போகணும். இந்த வெப்சைட், ரைட்? இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னாவே நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்றத முதல்ல தெளிவா டீடைல்டா கேளுங்க. தென் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்தது அப்படின்னா நீங்க உங்களுடைய கேள்வியை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்தலாம். ரொம்ப சிம்பிள், கிறிஸ்பா நான் முடிக்க போறேன். ஸோ இந்த தமிழ்நாடு அட்மிஷனுடைய முக்கியமான அம்சங்களை நம்ம பேசிக்கலாம். ஸோ யூனிவர்சிட்டி நேம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. டைப் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆப்வியஸ்லி அது தமிழ்நாடுல தான் இருக்கு. ஸோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி. அஃபிலியேஷன் யூஜிசி, உங்களுக்கே தெரியும் 1971. ஸோ யூஜிசின்னு சொல்லும்போது எல்லா காலேஜஸுமே அவங்க தான் அஃபிலியேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1971 ஸ்டார்ட் பண்ணது. இங்க பாத்தீங்கன்னா யூஜி கோர்சஸும் ஆஃபர் பண்றாங்க, பிஜி கோர்சஸும் ஆஃபர் பண்றாங்க, ரைட்? ஸோ யூஜியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கோர்சஸ், பிடெக், பிஇ கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. பிஜியில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. ஈவன் பிஹெச்டி கூட நமக்கு இருக்கு. அதர் கோர்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ் கூட அவைலபிள் அப்படின்னு சொல்றாங்க. இது கோயம்புத்தூர்ல தான் இருக்கு ஹெட், ரைட்? ஸோ அதனுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் ஸ்டேட் தமிழ்நாடு தான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ கிளியரா இருக்கும் நினைக்கிறேன், ரைட்? ஸோ அடுத்து நமக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அட்மிஷன் 2023. ஸோ 2023 அப்படி நம்ம பேசும்போது நமக்கு பாத்தீங்கன்னா May 15 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கு. May 15 தான் லாஸ்ட் டேட்டா. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பிஜி கோர்சஸ், ரைட்? பிஜி பிஹெச்டி பண்றீங்க அப்படின்னா May 15 தான் நீங்க லாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ யூஜியை பத்தி தான் பேசுறோம், பட் ஒரு சின்ன விஷயத்த நம்ம இங்கே பேசிக்கலாம், ரைட்? ஸோ பிஜி பிஹெச்டி பண்ண போறீங்க அப்படின்னா May 15 தான் லாஸ்ட் டேட் டு ரெஜிஸ்டர். நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், ரைட்? அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி ரேங்க் லிஸ்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வில் ஸ்டார்ட் சூன் அட் TNAU. ஸோ யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதுக்கு என்ன மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுதான் இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், ஹோம் சயின்ஸ் அண்ட் மெனி கோர்சஸ் ஆர் அவைலபிள், ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், பிஇ, பிஎஸ்சி, எம்பிஏ, எம்டெக், எம்எஸ்சி and PhD many courses are available at TNAU அப்படின்றதும் தெளிவா கொடுத்திருக்காங்க, ரைட்? So the university offers இது எல்லாமே பாத்தீங்கன்னா UG courses, BSc, BTech, BE. It is well known for agriculture study which has been the depth research pattern for the students as the study with the accurate and proper information. So இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் will be asked to clear 10th and plus 2, right, for UG admission with minimum of 50%. minimum 50% உங்களுக்கு இருக்கணும். யூஜில அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 50% இருக்கணும்ன்றது தெளிவா கொடுத்திருக்காங்க, ரைட்? பிஜி ஆஸ்பிரண்ட் of course அவங்களுடைய யூஜியை வச்சு தான் they will apply for பிஜி. ஸோ இப்போ நீங்க யூஜி கோர்சஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய 12th மார்க் அண்ட் 10th மார்க் மினிமம் 50% இருக்கணும், ரைட்?
ஸோ அக்ரிகல்ச்சரல் அதாவது யூஜி அட்மிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக கோயம்புத்தூர் தான் ஹெட். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பேசிக் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்ஸ் த திங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் பிடெக் அண்ட் பிஎஸ்சி, ரைட். ஸோ பிடெக் பார்த்தீங்கன்னா பிஇ அதுவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 4 years கோர்ஸ் தான், ரைட். பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அது வந்து 3 years கோர்ஸ், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி ஹேஸ் பிடெக் இன் பயோடெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இவ்வளோ பிடெக் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல கவனி, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பாஸ் 12th, ரைட், வித் சயின்ஸ் ஸ்ட்ரீம். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ சயின்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாட்னி அண்ட் ஜுவாலஜி இருக்கணும், ரைட். பாட்னி அண்ட் ஜுவாலஜி இருக்கணும், ரைட். எனி வெல் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ஸ்கோர் மினிமம் ஆஃப் 50%, ரைட். சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கணும், மினிமம் 50% வந்து இருக்கணும். அதுதான் வந்து உங்களுடைய பேசிக் எலிஜிபிள் ஃபார் திஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி கோர்சஸுக்குமே அதே தான். ஸோ அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 41 அக்ரிகல்ச்சரல் காலேஜஸ் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா 26 காலேஜஸ் வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அது எந்த மாதிரி காலேஜஸ் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன், ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ பிஜி அண்ட் பிஹெச்டிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நான் முன்னாடியே சொன்னது தான். ஸோ அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம் எப்போ அப்படின்னு, அதாவது ஸ்டார்ட் 19th April. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வர May 28 வந்து நடக்க போகுது பிஜி பிஹெச்டிக்கு. நம்ம வந்து யூஜி தானே, ஸோ யூஜிக்கு வந்து இன்னும் இல்லை, ரைட். ஸோ தமிழ்நாடு அப்ளிகேஷன் சப்மிஷன் ப்ராசஸ் ஃபார் இயர்லி ஆஃப் நல்ல கவனி 84 கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ் அண்ட் 44 ப்ரோக்ராம்ஸ், 44 டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து அவைலபிள் ஃபார் யூஜி அண்ட் பிஜி லெவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ரைட். யூஜி பிஜி சேர்த்து 44 விதமான கோர்சஸ் வந்து அவைலபிள் இன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸ், ரைட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ரெக்வயர்ஸ் 500 rupees, right. 500 rupees for PG program, sorry UG program. PG பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 rupees வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபீஸா வந்து சார்ஜ் பண்றாங்க. Fees are to be paid online with options such as credit or debit card or net banking etc. What are the available GPay, Paytm இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படினாலும் you can go further அப்படின்னு சொல்லி இருக்காங்க. The application form should be filled out carefully. All important details must be according to the previous educational certificates. At the time of the document verification, if the details found in the form, right, incorrect irundal, nalla gavani, it shall lead to the form of rejection. அப்போ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸும் இங்க நீங்க ஃபில் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய டீடைல்ஸும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகல அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றது தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால என்ன ஃபில் பண்றீங்க அப்படின்றத சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அனலைஸ் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்ட பிறகு you can move to the next page. To avoid the rejection, should be check all the details twice. மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. So how to apply TNAU admission? இவ்வளவு சொல்லிட்டீங்க சார், எப்படி அப்ளை பண்றது? முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரைட். என்ன பண்ணணும்? அப்ளிகேஷன், ரைட், வெப்சைட்டுக்குள்ள போறீங்க, TNAU 2023 நோட்டிஃபிகேஷனுக்குள்ள போறீங்க, இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை பார்க்குறீங்க, ரீட் பண்றீங்க, ப்ரொசீட் அண்ட் கிளிக் கொடுக்குறீங்க. TNAU 23 ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வருது, ஓப்பன் பண்றீங்க. Fill up the application form for Tamil Nadu Agricultural University. Upload the documents in the invited mode, PDF, JPEG or JPG. So இந்த மாதிரி வெரைட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு. எந்த டாக்குமெண்ட் வந்து அவங்க ரெக்யர்மெண்ட் கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் கோ வித். அதுக்கப்புறம் என்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு வேணும், எந்த காலேஜ், ரைட். அடுத்து ப்ரிவ்யூ த TNAU ஆன்லைன் ஃபில்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா go through பண்ணுங்க. Deposit fee through credit or debit card or internet banking. Download the acknowledgement receipt. இதை மறக்காம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ரைட்? டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு காப்பி உங்களுக்கு வச்சுக்கிறது ரொம்ப சேஃப், ரைட்? ஸோ என்னெல்லாம் நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கேட்பாங்க, உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், கான்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ஃபர்ஸ்ட் நேம், இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை தான் கேட்க போகிறாங்க. அகாடமிக் ரிலேட்டடாக இந்த டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ப்ரீவியஸ் ஸ்கூல் என்ன படிச்சிங்க, என்ன போர்டு, ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, ஒகேஷ்னலா, அகாடமிக்கா, எந்த இயர் பாஸ்ட் அவுட்டு, கிளாஸ் 12 ஓவரால் ஸ்கோர் எவ்வளவு, கிளாஸ் 10 ஓவரால் ஸ்கோர் எவ்வளோ, உங்களுடைய ரோல் நம்பர் என்னது, லெவல் ஆஃப் எஜுகேஷன்ஸ், இந்த மாதிரி அகாடமிக் ரிலேட்டடாக சில கேள்விகள் கேட்பாங்க. ஸோ பர்சனல் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம், கேட்டகரி, நேஷ்னாலிட்டி, கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் டீடைல்ஸ், ஸோ இந்த மாதிரி பேசிக் ஜென்ரலான ஒரு விஷயம் தான் கேட்க போகிறாங்க. என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அப்ளிகேஷன் மஸ்ட் பி அப்லோட் த ரெக்கார்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மார்க் ஷீட்ஸ் இந்த ரெக்வயர்டு ஃபார்மேட். என்ன ஃபார்மேட், அந்த ஃபார்மேட்டுக்கு யூ ஹேவ் டு அப்லோட். கிளிக் த ப்ரொசீட் பட்டன் ஆஃப்டர் அப்லோடிங் த டாக்குமெண்ட்ஸ். ஸோ அப்லோட் பண்ணிட்ட பிறகு ப்ரொசீட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு பாப்அப் ஆகும். ஸோ பேமெண்ட் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். பேமெண்ட் லிங்க் தான் பே பண்ணுறீங்க. பே பண்ணிட்ட பிறகு அப்ளிகேஷன் வில் கோ த்ரூ த இன்டர்நெட் சம்திங் லைக் தட். ஸோ யூஜிசி, ரைட்? யூஜிக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 600 rupees பண்ணணும். 300 rupees வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரி, ரைட்? எஸ்சி எஸ்டியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 300. ஜென்ரல் கேட்டகரி எம்பிசி, பிசி, எம்பிஏ இந்த மாதிரி கேட்டகரியில் வர்றீங்க, சாரி எம்பிஏன்றது பிஜி ப்ரோக்ராம் இல்லையா, அவர் ஆர்வத்தில் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி எம்பிசியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 600 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ்சி எஸ்டியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 300 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பிஜி ப்ரோக்ராம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 rupees பிஜி ப்ரோக்ராமுக்கு ஜென்ரல் கேட்டகரி. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 600 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் என்னெல்லாம் பேமெண்ட் ரிசிப்ட் பண்ணீங்களோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கிறீங்க. பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் ஐடி வந்து நல்ல ஒரு தெளிவான ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. நிறைய பேர் சார் நான் யூசர் நேம் மறந்துட்டேன், பாஸ்வேர்டு மறந்துட்டேன், சார் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போவே இதை வந்து தெளிவாக ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. டவுன்லோட் த டிக்ளரேஷன் ஃபார்ம் அண்ட் பிரிண்ட் இட் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு, ரைட்? ஸோ இதுதான் வந்து ரேங்க் லிஸ்ட். ஸோ ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஜூலையில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இயரும் ஜூலையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வி வில் see to that. இல்லைன்னா இந்த மே மிட்லேயே வந்துடும் நமக்கு, ரைட்? ஸோ ரிலீசஸ் த ரேங்க் லிஸ்ட். ஸோ ஃபார் யூஜி, பிஜி, பிஹெச்டி எல்லாருக்கும் ரேங்க் லிஸ்ட் வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தே வில் கால் ஃபார் கவுன்சிலிங். ஒவ்வொரு அலாட்மெண்ட் உங்களுக்கு ஒவ்வொரு டேட் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அந்த கட் ஆஃபுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த காலேஜில் போயிட்டு அட்டென்ட் பண்ணுவீங்க. இது வந்து நமக்கு ஒரு யூஜியில் என்னெல்லாம் இருக்குது, விச் மீன் how many years? பிடெக் 4 years, பிஎஸ்சி 3 years, பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி நியூட்ரிஷன் வந்து 3 years தான். மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 years. பிஹெச்டி 3 to 5 வருஷம் ஆகும். டிப்ளமா வந்து 2 வருஷம் கோர்ஸ் தான். என்ன மாதிரி காலேஜஸ் நமக்கு இருக்குது சார், இதை அப்படியே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, நல்ல தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ என்ன மாதிரி ஆதிபராக்ஷக்தி அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கலவை வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச், இது எல்லாமே அஃபிலியேட்டட் காலேஜ். இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸ் இது எல்லாமே. நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம், ரைட்டா? ரைட். ஸோ அடுத்து வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த TNAU அதனுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இது. ஸோ நீங்கள் இதையும் வந்து தாராளமாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்பர் வந்து மொபைல் நம்பரும் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இன்டர்நெட்டில் நீங்கள் தேடினீங்க அப்படின்னாவே யூ வில் கெட் திஸ் நம்பர் அண்ட் இதுதான் வந்து அட்ரஸும் கூட, ரைட்? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் with a smile.